ஈரோடு மாவட்டம் ராட்டை சுற்றிப்பாளையத்தில் உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் பாலாபிஷேகம் நடைபெற்றது. தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் பக்தர்கள் கருவறைக்குள் சென்று பாலாபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்விற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தந்தனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் உள்ள தென்னக காசி பைரவர் கோவிலில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். பைரவருக்கு பல்வேறு சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பைரவருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே புகழ்பெற்ற தென்னக காசி பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் தென்னக காசி பைரவர் கோவில் அமைந்துள்ளது. இந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் நுழைவு வாசலில் 39 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட உலகிலேயே மிக உயரமான பைரவர் சிலை அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மூலவராக உள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மற்றும் ஸ்வர்ண லிங்க பைரவருக்கு பக்தர்களை பூஜைகள் செய்யலாம் என்பது தனி சிறப்பு. இந்த நிலையில் ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தை முன்னிட்டு கால பைரவ ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே உள்ள காசி பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் நுழைவு வாயிலில் அமைந்துள்ள 39 அடி உயர பைரவர் சிலையை வழிபட்ட பக்தர்கள் மூலவருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். கருவறைக்குள் சென்று பூஜைகள் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவது இக்கோவிலின் தனிச்சிறப்பாகும். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே பைரவர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து பைரவரை வழிபட்டனர். அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் உள்ள பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமி தினம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. மேலும் சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே தேய்பிறை அஷ்டமி தினம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு பைரவர் கோவிலில் பாலாபிஷேகம் சிறப்பு பிரார்த்தனை. சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து சாமி தரிசனம். கருப்பு உருவம், மிரட்டும் பார்வை, அகண்ட பாரதத்தை உற்று நோக்கும் ஆகர்ஷண பைரவர். கருவறைக்குள்ளே சென்று மக்கள் பாலாபிஷேகம். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறை அருகே ராட்டை சுற்றிப்பாளையத்தில் தென்னக காசி பைரவர் கோவில் அமைந்திருக்கிறது. இந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்தின் நுழைவு வாசலில் உலகிலேயே மிக உயரமான 39 அடி உயரமும் 18 அடி அகலமும் கொண்ட பைரவர் சிலை அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் மூலவராக உள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் மற்றும் ஸ்வர்ணலிங்க பைரவருக்கு பக்தர்களே பூஜைகள் செய்யலாம் என்பது தனிச்சிறப்பு. இந்த கோவில் மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி தினம் மற்றும் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகளை காண்கிறது. அந்த வகையில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவ ஆலயத்திற்கு ஈரோடு, கரூர், நாமக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தங்களது திருக்கரங்களால் பாலாபிஷேகம் செய்து சுவாமியை வழிபட்டனர். ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிகள் தலைமையில் பைரவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடந்தன. கோவிலில் கட்டுக்கடங்காத பக்தர்களின் கூட்டம் அலைமோதியதால் அப்பகுதி முழுவதும் திருவிழா கோலம் கண்டது.